இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் ஆதிசங்கரர் இயற்றிய பவானி புஜங்கம் என்ற நூலிலிருந்து 3 ஸ்லோகங்களை பார்க்கலாம். தீவிரமான ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம போயிடலாம். அதெல்லாம் படிக்கிறப்ப அவ்வளவு இனிமையாகவும் அவ்வளவு சுலபமாகவும் இருக்கும். நம்ம லலிதா சகஸ்ரநாமம் படிக்க ஆரம்பித்து முதல் 100 நாமம் தாண்டறப்ப மெதுவாக நம்ம என்ன பண்ணோம்னா சுற்றுப்புறம்லாம் மறந்து போய் அந்த பூஜை ரூமுடைய இதில் இருப்போம், அந்த ஒளியில் இருப்போம். குத்து விளக்கு வெளிச்சம், அப்புறம் நம்ம படிக்கிறது, அப்புறம் ஏன்னா முதல் 100 நாமம் தாண்டிட்டோம். அதில் அம்பாள் வர்ணனையெல்லாம் இருக்கும். மெதுவாக உள்ளே நுழைய ஆரம்பிச்சிருவோம், தெய்வீகத்துக்குள்ளே நுழைஞ்சிருவோம். இப்போ அந்த மனசோடு இந்த ஸ்லோகம் பாருங்கள், ரொம்ப நல்ல ஸ்லோகம். நம்ம அங்கே என்ன பார்த்தோம்னா 112வது நாமம் பவானி பாவனா கம்யா பவ ஆரண்ய குடாரிகா அப்படி போகும் இல்லையா. அதில் இந்த பவானியை மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் ஆதிசங்கரர் வர்ணிச்சிருக்கார் பாருங்க. இப்படியெல்லாம் வர்ணிக்க முடியுமா அப்படின்னா வர்ணிச்சிருக்கார். சுநாசா புடம், நாசிங்க மூக்கு, அழகான மூக்கு, சுநாசா புடம், சுந்தர புருவ பா 4வது பானாங்க. நம்ம புருவம் தமிழில் சொல்லி பழகிட்டோம். 4வது பானா புருவ லலாடம் நெற்றின்னு வச்சுங்க. தௌஷ்டஸ்ரீயம் தானதக்ஷம் 2 தாமும் 3வது. கடாட்சம் அம்பாளுடைய நீங்கள் நேர் பார்வையெல்லாம் தாங்கவே முடியாது, கடைக்கண் பார்வை, ஏன்னா நிறைய பேரை பார்ப்பாங்க, அதனால் கடாட்சம். லலாட உல்லசத் கந்த கஸ்தூரி பூஷம் 4வது பானா. ஸ்புரட் ஸ்ரீ மூகாம்போஜ ஈடே அகம் அம்ப. ஸ்லோகம் முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப சுலபமான ஸ்லோகம். நான் பிரித்து அர்த்தம் சொல்கிறேன், இவ்வளோதானான்னு நினைப்பீங்க. அம்ப தாயேன்னு கூப்பிட்றோம். தவ உன்னுடைய, சுநாசபுடம் அழகிய மூக்கு பிரதேசத்தையும், சுந்தர புருவ லலாடம் பா அதனால தான் புருவங்கிற. சுந்தர 3வது தானா, புருவ லலாடம், புருவம் நம்ம சொல்லி பழகிட்டானா புருவ தான் இங்கே உச்சரிப்பு. லலாடம் அழகான புருவங்களுடன் கூடிய நெற்றியையும். அப்புறம் ஓஷ்டம் அப்படின்னா உதடுங்க சான்ஸ்கிரிட்ல. தவ ஓஷ்ட ஸ்ரீயம் உதடுகளின் சோபையையும். தானதக்ஷம் தா 3வது தானா, தானதக்ஷம் எது தானதக்ஷம்? கடாட்சம். அம்பாள் கடாட்சம் இருக்குல்ல, கொடுப்பதில் வல்லமையுடைய கடாட்சம். லலாடம் அந்த ஒரு பெரிய வார்த்தை இருக்கும், அதை நான் பிரித்து சொல்கிறேன். லலாடம் உல்லசத் கந்த கஸ்தூரி பூஷம். லலாடம் நெற்றியில், உல்லசத் நன்கு பிரகாசிக்கிற, கந்த சுகந்தம்னு சொல்கிறோம்ல, பொண்ணுக்கு பேர் சுகந்தின்னு பேர் வச்சு கூப்பிட்றோம்ல, கந்த வாசனை இல்லை. கஸ்தூரி திலக, பூஷணை அலங்கார பூஷணைன்னு சொல்கிறோம் இல்லையா, அலங்காரம் இல்லை. அப்புறம் ஸ்புரத் ஸ்ரீ முகாம்போஜ ஈடே அகம். ஸ்புரத் அது 2வது பானா. நன்கு பிரகாசிக்கும் காந்தியுடன் கூடிய முக அம்புஜம். முக அம்புஜம், அம்புஜம்னா தாமரை, முகமாகிய தாமரையும். அகம் நான் ஈடே துதிக்கிறேன். அவ்வளோதான் ஸ்லோகம், ரொம்ப சுலபம். சுநாச புடம் சுந்தர புருவ லலாடம். சுநாச புடம் மூக்கின் அழகு சொல்கிறாங்க. சுந்தர புருவ லலாடம் அழகிய புருவம் இருக்கக்கூடிய முன்னெற்றி. தௌஷ்டஸ்ரீயம் தானதக்ஷம் கடாட்சம். தவ ஓஷ்டஸ்ரீயம் அதுதான் தௌஷ்டன் இருக்கு. தவ உன்னுடைய, ஓஷ்ட ஸ்ரீயம் உதடுகளின் சோபை. தானதக்ஷம் தா 2 3 தானா, கொடுப்பதில் வல்லமையுடைய கடாட்சம், எக்ஸ்கியூஸ் மீ, கடைக்கண் பார்வையும். லலாட உல்லசத் கந்த கஸ்தூரி பூஷம் அதெல்லாம் சேர்த்து லலாட உல்லசத் கத்த. இது லலாடோல்லசத்துன்னு வந்திருக்கும், ஆனால் நம்ம பிரிச்சுக்கலாம். லலாட உல்லசத் கந்த கஸ்தூரி பூஷம் நெற்றியில் நன்கு பிரகாசிக்கின்ற
வாசனையுள்ள கஸ்தூரி திலக அலங்காரம் உள்ள அழகான முகம், தாமரை போன்ற முகம். ஸ்புரத் ஸ்ரீ முக்க அம்போஜ, முக்க ரெண்டாவது காணாங்க, முக்க அம்போஜ முகமாகிய தாமரையை அகம் நான் ஈடே, டா வந்து மூணாவது டானா, நான் துதிக்கிறேன் அப்படின்னு பொருள். மெதுவாக சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதை புரியறதுக்காக கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். அப்படி இல்லை, நீங்கள் மென்மையாக உச்சரித்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் உங்களுக்கு நல்லா புரியும். அமைதியான சூழ்நிலையில் நமக்கு ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வை உண்டாக்கும். தொடர்ந்து இந்த வீடியோவிலேயே நீங்கள் இருக்கிறதுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கப்புறம் 2 ஸ்லோகம் இருக்குது. ஒரு சின்ன ஸ்லோகம், கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகம், 2 சேர்த்து சொல்கிறேன். எப்படி தான் நாங்கள் சொல்கிறதுங்க, எப்படியாவது நம்ம இதை கொண்டு வந்து சேர்க்கணும் உங்களுக்கு அப்படின்னு. ஏன்னா இது வந்து நிறைய புத்தகங்களில் இருக்குது, அப்படியே இருந்து அப்படி போயிடும், அவ்வளோதான். ஏன்னா உலகம் ரொம்ப வேகமான உலகம். இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கீங்க, அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப எளிமையான ஸ்லோகம் பாருங்கள், யார் வேணாலும் சொல்லி பார்க்கலாம். பவானி பவானி பவானி, பவானியை கூப்பிட்றோங்க. பவானி பவானி பவானி, 4வது பானா, 4மே பா. பவானி 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 திரிவாரம், 3 தடவை. 3 திருதியை, அக்ஷய திருதியை, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. உதாரம், உதா 3வது தானா. முதா தனித்தனி அர்த்தம் சொல்வேன். சர்வதாயே ஜபந்தி, இப்படி பவானி பவானி பவானின்னு நீங்கள் 3 தடவை கூப்பிட்டு மனப்பூர்வமாக உத்தாரம், முதா சந்தோஷமாக, சர்வதா எப்போதும் யார் ஜெபிக்கிறாங்களோ, சர்வதா ஏன்னு இருக்கும், எவர்கள் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் இல்லை பாருங்கள். ந சோகோ, ந மோகோ, ந பாபம், ந பீதி அப்படின்ட்டு. அதாவது 3வது வரி, ந சோகோ, ந மோகோ, ந பாபம், ந பீதி. பா 4வது அதுக்கு தான் கொஞ்சம் அப்படி வித்தியாசமாக சொல்கிறேன். ந பீதி எப்போனா, அப்போ என்னென்னா இதெல்லாம் கிடையாது. சோகம் கிடையாது, மோகம் கிடையாது, தேவையில்லாமல் ஆசை வராது. மோகம் விருப்பம் இருக்கு எல்லாத்துக்கும், விருப்பம் வேறு ஆசை வேறு. விருப்பம் வந்து இப்போ எனக்கு செல்ஃபோன் எடுக்கணுங்கிற விருப்பம் இருக்கு, ஆனால் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் எடுக்கக்கூடாது, கட்டுப்படுத்திக்கணும். ஆசைங்கிறது விழுந்து எந்திரிச்சாலும் நான் செல்ஃபோன் பேசிகிட்டே போகிறது தான். ஸோ சோகம் கிடையாது, மோகம் கிடையாது, பாவம் கிடையாது, பீத்தின பயம் கிடையாது. எப்போன்னு கேளுங்களேன், அதாவது மழை மாதிரி கொட்டியிருக்குங்க. அப்போ அவர் ஆதிசங்கர்கிட்ட 33 வயசு வரைக்கும் வாழ்ந்தவர் அவ்வளோ எழுதியிருக்காரு. இன்றைக்கி பிரிண்டட் புக்லேயே அவ்வளோ வருது அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா எழுத்து, அது ஓலைச்சூடியில், எழுத்தாணியில், அது இதெல்லாம் மீறி எவ்வளவோ வருஷங்கள் தாண்டி நம்ம கையில் இதெல்லாம் கிடைக்கிறோம், நம்ம அனுபவிக்கிறோன்னா கடவுளுடைய அருள் இருக்குது. அதை நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன்னு அர்த்தம். இப்போ எந்த 4வது லைன் சொல்கிறோம் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கதாச்சித், கதாச்சித் தா 3வது தானா, எக்காலத்திலாவது, எப்பயாவது உங்களுக்கு பிரச்சனைனா. கதஞ்சித் அதுவும் 3வது, அது வந்து 2வது தானா. கதஞ்சித் எவ்விதமாவது, எந்த டைம்லையும், எந்த ரூபத்திலேயாவது. குதச்சித் எவ்வித காரணத்தை முன்னிட்டாவது. அதாவது இதை யார் ஜபிக்கிறாங்களோ அந்த ஜனங்களுக்கு எக்காலத்திலும் அப்படின்னா கதாச்சித். கதஞ்சித் எவ்விதமாகுவது. குதச்சித் எந்த காரணத்தை முன்னிட்டாவது. ந சோகோ சோகம் கிடையாது, ந மோகோ மோகம் கிடையாது, ந பாபம் பாபம் கிடையாது, ந பீதி பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையான ஸ்லோகம் பாருங்கள். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு வாக்கிங் போகிறீங்க, கையில் ஒரு சின்ன ஸ்லிப் எழுதி வச்சுங்க. பவானி 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 திரிவாரம் உதாரம் முதா சர்வதாயே ஜபந்தி, ந சோகோ ந மோகோ ந பாபம் ந பீதி கதாச்சித் கதஞ்சித் குதச்சித் ஜனானாம். முதல்ல படிங்கப்பா. முதல்ல நடக்க ஆரம்பிப்போம், அப்புறம் ஓட ஆரம்பிப்போம். முதல்ல தவழுவோம், நடப்போம், அப்புறம் ஓடுவோம். அப்போ என்னென்னா ஒரு ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, யாராவது நல்ல வேத விற்பனரை பார்த்து, அண்ணா எனக்கு இதில் நீங்கள் இந்த ப்ரொனன்சியேஷன் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருங்கண்ணா, நான் சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டிங்கன்னா அவங்க மனசார செய்வாங்க. ஸோ பவானி 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 திரிவாரம் முதல் லைன். உதாரம் முதா சர்வதா ஏ ஜபந்தி 2வது லைன். ந சோகோ ந மோகோ ந பாவம் ந பீதி. எப்போ எந்த சூழ்நிலையில்? கதாச்சித் கதஞ்சித் குதச்சித் ஜனானாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்காலத்திலும் எவ்விதமாகவும்
எந்தவித காரணத்தை முன்னிட்டும் ந சோகம் கிடையாது, ந மோகம் கிடையாது, ந பாவம் கிடையாது, ந பீதி பயம் கிடையாது என்று சொல்லி, ஆக்சுவலாக என்னென்னா நான் 3 ஸ்லோகம் சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் இது கொஞ்சம் இதுக்கு மேலே நீங்கள் இப்போ இதை உட்காந்து பார்ப்பீங்களா அப்படின்னு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதோட நிறுத்திக்கிறேன். 3ஆவது ஸ்லோகம் நம்ம வேறு எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம். ஆனால் அது ஒரு நல்ல ஸ்லோகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது வரைக்கும் கேட்டதுக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நீங்கள் 4 பதிவுகள் வீடியோக்கள் லலிதா சஹஸ்ரநாமத்தில் போட்டிருக்கேன். தவிர மீனாட்சி பஞ்சரச்சனம்னு சொல்லிட்டு அதில் ஒன்று போட்டிருக்கேன். தவிர நேற்றும் ஒரு நல்ல வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கள் நான் டேட்டு போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் பாருங்கள். பார்க்க நீங்கள் மெதுவாக ஆன்மீகத்துக்குள்ளே வந்துடுவீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் இது வரைக்கும் கேட்டதுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம்.